பாலா சார், உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை, ஒரு வன்மம் இல்லைன்னா ரொம்ப ரத்தம், ரொம்ப இயல்பில் நடக்காததா இருக்க மாரி இருக்கு. இந்த கோபம் யார்ட்டேருந்து வந்தது? ஏன்னா பாலுமகேந்திரா சார்ட்ட இருந்தீங்க. சார்ட்ட வந்து அந்த மாரி பழக்கமே கிடையாது. இது எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? இது கற்றுக்கிட்டு வர்றதில்ல. அது தவறான பதிலாக கூட இருக்கலாம். அது ரத்தத்தில் இருக்குது. சார் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் ஆச்சு, ஹீரோ இன்ட்ரடக்ஷன் பண்ணும்போது ஒரு கையில் விநாயகர், ஒரு கையில் பெரியார் இருப்பார். அதை பற்றி சொல்லுங்கள் சார். அது அந்த படத்தோட கிளைமேக்ஸ்க்கான ஒரு குறியீடு தான். கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானேன்னு முடியும். ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கும் இதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்தது. பாலாண்ணா, பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாக்களில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காவது எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு இப்போது அந்த பக்கம் போய். ஆனால் நீங்கள் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அந்த தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா? இல்லை, இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்திருக்கு. அதுவும் மலையாள படம் ஒன்று நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல. ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க. நிறைய திருநெல்வேலி, மதுரை, கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க. சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே, அந்த அந்த கதைக்களத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம்தான். ஓகே. அண்ட் சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி. பிரதர், இது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான இது விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லோரும் சிம்பு அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க. ஒரு டைரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த 2 பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க. இல்லை, எப்படி? நிறைய 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 பேருக்கு கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாது. நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க. அதான் நான் முதலே சொல்லிட்டேன். அதான், அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான். நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட நம்ம சரியாக இருக்கணும், அவ்வளோதான். இவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், அவங்கள ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஹேண்டில் பண்ண முடியாதவங்க, ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது, அவ்வளோ ஒரு இது இருக்காது. ஸோ அப்படியே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ நீங்கள் எல்லோரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடிய ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அவங்களோட திறமை இருக்காது. ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது, நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது. அருண் பிரதர், உங்களுக்கு ஒரு கேள்வி. இப்போ அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பற்றி இவ்வளோ பாசிட்டிவாக சொன்ன ப்ரொடியூசர், அவருக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கர்ல் ஹேர், தாடி வச்சு ஒரு அதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா பாலானோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேறு ஒரு வேர்ஷனில் வரணும். ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அவங்க கெட்டப் எப்படி, ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது? இல்லை, பாலா சார் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க, இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுதான், அது பாலா சாரோட விஷன் தான். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம பண்ணோம். எனக்குமே வந்து டோட்டலாக நான் இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பாலா சாருக்கு தான் நன்றி. பாலா சார், உங்கள் படங்களில் பழைய படங்கள் பார்த்தாலும் இந்த படம் தான் பார்த்தாலும் ஒரு கிறிஸ்டியானிட்டியை வந்து கிண்டல் பண்ணுவீங்களா, விமர்சனிக்கிங்களா, இல்லை வேறு பண்ணுவீங்களா தெரியல ஒன்று. அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த பட கேரக்டரும் சரி, அவனிவன்லேயும் ஒரு நடிக்கிற மாதிரி வரும். அது வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்ல வரீங்க நடிகர் திலகத்தையும் கிறிஸ்டியானிட்டி? கிறிஸ்டியானிட்டியை சும்மா ஏதோ சட்டையர் பண்ணுறன்ற மாதிரி நீங்கள் அதை தவறாக எடுத்துக்கிற கூடாது. அந்த ஒரு பாட்டை கேட்டு பாருங்கள், ஆடியோவில் அந்த சின்ன பொண்ணு தங்கச்சி பாடுற பாட்டை கேட்டு பாருங்கள். அப்படி சொல்லவே மாட்டீங்க. முழு பாட்டையும் கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன எதில் வந்தார் இதுக்கு முன்னாடி? இல்லை, ஒருவேளை அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவரை கொண்டு வரணும் என்னமோ தெரில.
டைரக்டர் சார் வந்து கடுமையான தண்டனைகள் வேணும், இங்கே தான் கடுமையான தண்டனைகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அரபு கண்ட்ரியில் இந்த மாதிரி தண்டனை இருக்குது, அது மாதிரி இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களே. இதை விட கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்புறம் ஒன்று சொல்லணும், நானா கேட்காமே சொல்லணும். லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார். அதில் என்னென்னா, எப்படி ஜெயிலில் ரொம்ப சர்வசாதாரணமாக 2 பொண்ணுங்களும் ஒரு ஃபாதரும் போய் பார்க்குறாங்க, அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜெயில் இல்லை, அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் பேசுகிறம்போது நோ judicial custody, no police custody, throw him to the convict ward. அப்படிமா அது கன்விக்ட் வார்டு. நோயாளிகள் பிரிவு அது அந்த ஊருக்குள்ளே இருக்கிற இந்த ஜிஹெச்லேயே இருக்கிற ஒரு பகுதியில் ஒதுக்கி வச்சுருப்பான், அது நோயாளிகள் பிரிவு, அது ஜெயில் இல்லை. அது நிறைய பேர் அது அந்த ஜட்ஜு சொன்ன வார்த்தையை கேட்ச் பண்ணாதனால இங்கே இது லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். பாலா சார், சார் மிஸ்கின் எனக்கு இந்த ஓனாயம் மாட்டுக்குட்டியிலேருந்தே எனக்கு அந்த அந்த இதில் பரியல் கிரவுண்டில் ஒரு மெழுகு மத்திரம் ஏற்றி வச்சுட்டு பேசுகிற ஒரு லெங்க்தி ஷாட்டு, ஒரே ஷாட்டில் ஒரே டேக், அப்போ இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அது இந்த படத்தில் நிறைவேறிருக்கு. பாலா சார், இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமப்பட்டு நடித்து படம் சக்ஸஸ் ஆகிருக்கு, பேசப்பட்டிருக்கு. இதே நிலையில் வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கூடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த படம் பெரிய ஹிட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இந்த படம் ஹிட் ஆகிருக்குல்ல, இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா, ஷாருக் கான் நடிச்சிருந்தா, அப்படி அது எதுக்கு பேக்கில் போகணும்? ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு, ஹிட் பண்ணி கொடுத்துட்டீங்க, அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்கில் போய் திரும்பி பார்க்கணும்? சரி, அப்படின்னு ஒரு சார், இப்போ இந்த பாலடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய புல்லுகள் மேலே வரும், அதில் ஒரு பலகை வரும், அந்த பலகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் கொலிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில் தூக்கிட்டு வருவார், பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார். அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ளவங்க, இந்த மனநிலையை எப்படி பண்ணியிருந்தீங்க? என்ன காரணம்? சோத்து கை நொட்டாங்கைன்னு சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு கை, 2 கை தானே, ஏதோ ஒரு கை 2 இடுப்பு, அவ்வளோதான், அதில் தூக்கிட்டு வர்றது. சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யார்? அதுமாதிரி இந்த குற்ற பரம்பரை நீங்கள் முந்தையே எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கான ஐடியா இல்லை? அது குற்ற பரம்பரைன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த மீட்டுக்கு நீங்களும் வந்திருந்தீங்க. குற்ற பரம்பரை இல்லை, எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ திரும்ப அந்த குற்ற பரம்பரையை பற்றி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை, அதை எடுக்க போகிறதும் இல்லை. அடுத்த படம் சார், அடுத்த படம் என்ன படம், யார் ஹீரோ? இன்னும் எதுவும் முடிவாகலை. என்ன பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கு. இல்லை, பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி, கோக்காரரு பட்டுன்னு பேசிடுவார், அது இதுன்னு. அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிட்ட கேளுங்க, இல்லை அருண் விஜய்கிட்ட கேளுங்க, இல்லை படத்தில் நடிச்சதை யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணும் நான் கூட கேட்டு பாருங்க, அது அவங்களே சொல்லட்டும் பதில். பாலா சார், உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு. பர்டிகுலர் அந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி, அதாவது ஒரு முற்கடத்தனத்தோடு இருக்காங்களே, அதுக்கான காரணம் என்ன? இல்லை சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும்? இல்லை, அதர்வா நடித்த பரதேசியில் வந்து ரொம்ப அப்பாவே தானே வர்றான். எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையே. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அகோரி மாதிரி அதர்வா நடிச்சது நான் சொல்கிறேன் பரதேசி. நன்றி சார், நன்றி சார். பொங்கலுக்கு வெளிவந்த படத்துல விஷாலோட படமும் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. ஸோ விஷாலுக்கு ஏதாவது மெசேஜ் சொல்றீங்களா? வாழ்த்துக்கள் சார். பாலா சார், உங்கள் படத்தில் கிட்டத்தட்ட நான் கடவுள் படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி, மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்?
அவங்களோட உலகத்தை காமிக்கணும்ல. சும்மா பார்த்துட்டு விலகி கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ என்ன அப்படி இருக்காங்க, என்ன ரொம்ப அழுகாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது. அவங்களோட உலகத்தை காமிக்கணும். அவங்களுக்குள்ள நம்ம வாழ்கிறாங்க, நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க, நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க. ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே. சார், விஷாலுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க. நீங்கள் இந்த அவனிவனில் அந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குன்னு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? இது நான் என்ன பதில் சொல்கிறது? டாக்டர் சர்டிஃபிகேட் வேணால் வாங்கி கொடுக்கலாம். அது எப்படி கண்ணை யாரோ என்கிட்ட சொன்னாங்கப்பா, நான் பார்க்கல, கண்ணை வச்சு பிடிச்சி தச்சிட்டேன் அப்படின்னு. அது எப்படியா கண்ணை பிடிச்சி தைக்க முடியும்? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தோன்றதா பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டியதில்லை. மறந்தீங்கன்னு எப்படி சொல்லலாம்? அவர் தான் நமக்குள்ளே இருக்கிறாரு, எங்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணணும்? தெருவு பேர் வைக்கலாம், ஒரு சிலை வைக்கலாம்னு சொல்ல வர்றாரு. அது அரசாங்க முடிவெடுக்க வேண்டியது. நம்மளே ஒரு தெரு உருவாக்கி நம்மளே பேர் வச்சோம்னா விடுவாங்களா? அதனால முறைப்படி தான் செய்யணும். சார், அருண் விஜய்கிட்ட ஒரு கேள்வி. அருண் விஜய் சார், ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பாலா சாரோட பண்ணணும் அப்படின்னு, அது அமைஞ்சது. என்ன விஷயத்த கற்றுக்கிட்டீங்க பாலா சார்ட்டேருந்து? இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை, ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஒவ்வொரு விஷயமும் எனக்கு வந்து இதில் அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு கதாபாத்திரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் பாலா சார்ட்டேருந்து அது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதான் எனக்குள்ளே இருக்கிறத இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்தது பாலா சார். ஸோ ஐ திங்க் அதுக்கு நான் ரொம்ப நன்றிகள் பாலா சாருக்கு இந்த நேரத்தில். ஸோ எவ்ரிதிங் இன்னைக்கு எல்லாரும் அப்லாட் பண்ணுறாங்க, எல்லாருமே சொல்கிறாங்கன்னா அது பாலா சார் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில் கொண்டு வந்தார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சார். உங்கள் கேள்விகளுக்கு நன்றி.